அன்புக்குரிய பங்கு மக்களே, மீண்டும் ஒரு செய்தியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்வடைகின்றேன். அடுத்த வாரம் நாங்கள் விபூதி புதனோடு தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். தவக்காலம் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பவற்றை தியானிப்பதற்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல காலமாகும். இந்த தவக்காலத்தினுடைய முக்கியமான விடயங்களாக செபம் செய்தல், தவம் செய்தல், தான தருமங்கள் செய்தல் என்பன இருக்கின்றன. இந்த தவக்காலத்தினுடைய விபூதி புதன் அன்று எங்களுடைய நெத்தியிலே சாம்பல் பூசி மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அறை கூவலோடு அந்த காலம் ஆரம்பமாகின்றது. இந்த தவக்காலத்திலே நாங்கள் மனமாற்றம் செய்வது முக்கியமானதாக இருக்கின்றது. மனமாற்றத்துக்கு ஒப்புரவு என்பது அவசியமானது. ஒருவன் தன்னோடு ஒப்புரவாகுதல், இறைவனோடு ஒப்புரவாகுதல், அயலவரோடு ஒப்புரவாகுதல் என்பது அவசியமாகிறது. இந்த தவக்காலத்திலே திருச்சபையானது எங்களை ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய அழைத்து நிற்கின்றது. நாங்களும் இந்த காலத்தை பயன்படுத்தி ஒப்புரவு அருட்சாதனத்தை செய்து கொள்ளுவோம். எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எங்களை நாங்கள் அறிந்து கொண்டு முதலிலே எங்களோடு நாங்களே ஒப்புரவாகிக் கொள்ளுவோம். எங்களோடு நாங்கள் ஒப்புரவாகுதல் என்பது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கைக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்வின் தன்மைகளை பற்றி சிந்தித்து எங்களுடைய சுய ஆய்வு முயற்சிகளிலே ஈடுபடுதலாகும். எங்களை நாங்கள் எப்படியானவர்களாக பார்க்கின்றோம், நான் எப்படிப்பட்டவனாக எனக்கு இருக்கின்றேன் என்ற சிந்தனையை இந்த காலத்திலே எங்களுக்குள்ளே நாங்கள் உருவாக்கி கொள்ளுவோம். அந்த சிந்தனைக்குள்ளே நாங்கள் எங்களை எப்படி கண்டுகொள்ளுகின்றோமோ, எப்படியான நிலையிலே எங்களை நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோமோ அதிலே இருந்து திருந்த வேண்டியிருந்தால் திருந்துவதற்கான சந்தர்ப்பமாக இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம். அடுத்ததாக இறைவனோடு ஒப்புரவாகுதல். இறைவனுடைய கட்டளைகளையும் சட்டங்களையும் எல்லாவற்றையும் விட மேலாக இறைவன் தந்திருக்கின்ற பல்வேறு விதமான வாழ்வின் விழுமியங்களையும் நாங்கள் கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கின்றோம். இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்ற காலம், இறைவனை நோக்கி எங்களுடைய மனங்களை எழுப்பி எங்களை ஆய்வு செய்து இறைவனோடு ஒப்புரவாகிற காலம். இதற்கும் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுவோம். அயலவர்களோடு ஒப்புரவாகுதல். அயலவரோடு ஒப்புரவாவதற்கும் ஒப்புரவு அருட்சாதனம் எங்களுக்கு உதவி செய்கிறது. நாங்கள் யாருக்கு எதிராக எல்லாம் செயற்பட்டிருக்கின்றோம், எங்களுடைய அயலவர்களுக்கு எதிராக எப்படியாக சிந்தித்திருக்கின்றோம், செயல்பட்டிருக்கின்றோம் என்பவற்றை எல்லாம் ஆய்வு செய்கிற காலம். இந்த காலத்திலே இவற்றை ஆய்வு செய்து ஒப்புரவு அருட்சாதனம் செய்து எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளுவோம். அடுத்ததாக இந்த காலம் எங்களை தவம் செய்ய அழைக்கின்ற காலம். எனவே இந்த காலத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தவ முயற்சிகளிலே ஈடுபடுவோம். ஒருத்தல் முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொள்ளுவோம். எங்களுக்கு விருப்பமானவைகளாக இருக்கிறவைகளை ஒரு புறம் இந்த காலத்திலே ஒதுக்கி வைத்துக் கொள்ளுவோம். அவையெல்லாம் நாங்கள்
மிக மிக விருப்பமாக கை கொண்டிருக்கின்றோமோ அவற்றையெல்லாம் ஒரு கணப்பொழுதுகளுக்கு அல்லது சில காலங்களுக்கென்றாலும் விட்டு விடுவோம். எங்களை நாங்கள் பொறுத்து கொள்ளுகிற காலமாக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். நோன்பிருக்கிற காலமாக இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்ததாக இந்த காலம் தான தருமங்கள் செய்கிற காலம். எங்களுக்கு இருக்கிறவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற காலம். நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற பலவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வேளையிலே இந்த தவக்காலத்தினுடைய முக்கியமான இந்த பகிர்தல் என்கின்ற பண்பையும் எங்களுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த 3 விடயங்களுக்கும் எங்களுடைய மறைத்தளத்திலே நாங்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றோம். முதலாவதாக செபத்துக்காக அல்லது ஒப்புரவு அருட்சாதனத்துக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலேயும் அல்லது இந்த தவக்காலம் முழுவதுமே இங்கே எங்களுடைய மறைத்தளத்திலே ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். நீங்கள் உங்களுடைய நேரங்கள் காலங்களை பயன்படுத்தி இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை வெள்ளிக்கிழமைகளிலோ அல்லது வசதியான வேளைகளிலோ நீங்கள் இங்கே வந்து ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலத்தை முக்கியமாக பயன்படுத்தி ஒப்புரவு அருட்சாதனம் பெறுகின்ற காலமாக இந்த காலத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றேன். ஒப்புரவு அருட்சாதனத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ சங்கீர்த்தனம் என்பது இந்த காலத்திலே குறைந்து கொண்டு போகின்ற வேளையிலே பாவ சங்கீர்த்தனத்தினுடைய அவசியம் முக்கியம் என்பது எங்களுக்கு உணர்த்தப்படுகின்றது. எனவே இந்த காலத்திலே இந்த 40 நாட்களுக்குள்ளே விசேடமாக நாங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளுவோம். அடுத்ததாக 6வது வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்களுடைய மறைத்தளத்திலே தவக்கால தியானம் ஒன்றை நடத்த இருக்கின்றோம். அந்த தவக்கால தியானம் மாலை வேளையிலே இடம்பெற இருக்கின்றது. எங்களை நாங்கள் ஒருத்து செபம் செய்கிற காலமாக இந்த நாளை பயன்படுத்த உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். இந்த 6வது வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் ஒருத்தல் இருந்து செபம் செய்து சிலுவை பாதைகள் செய்து தியானங்கள் செய்து அந்த நாளை ஒரு ஒருத்தலின் நாளாக தியானத்தின் நாளாக தவக்காலத்தினுடைய முக்கிய நாளாக தியான நாளாக மாற்ற உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அடுத்ததாக தர்மம் செய்தல். எங்களுக்கு இருக்கிறதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதற்கு இலகுவாக ஒரு சந்தர்ப்பமாக எங்களுடைய மறைத்தளத்தினாலே முன்னெடுக்கப்படுகின்ற உதவும் கரங்கள் என்கின்ற அந்த திட்டத்துக்கு உங்களால் இயன்ற பங்களிப்புகளை வழங்குமாறு கேட்டு நிற்கின்றோம். தவக்காலத்தினுடைய முதல் நாளாகிய இந்த விபூதி புதன் அன்று உங்களுக்கு தவக்கால உண்டியல்கள் வழங்கப்படும். அந்த உண்டியலிலே சேகரிக்கப்படுகின்ற நிதியானது உதவும் கரங்கள் திட்டத்துக்கு வழங்கப்படும். உதவும் கரங்கள் திட்டத்தை பற்றி இன்னொரு தடவை என்னுடைய செய்தியிலே நான் உங்களுக்கு அறிவுறுத்த இருக்கின்றேன். இருப்பினும் உதவும் கரங்கள் திட்டம் என்பது போரினாலே தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகளை பராமரிக்கின்ற திட்டமாகும். இந்த திட்டம் இலங்கையிலே மாதகல் என்கின்ற கிராமத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அங்கே நாங்கள் இல்லம் ஒன்றை அமைத்து அந்த இல்லத்திலே 25 பிள்ளைகளை பராமரித்து வருகின்றோம். அந்த பிள்ளைகளுக்கான சகலவிதமான வசதிகளையும் அவர்களுக்கான இருப்பிடம் முதல் உணவு வரையும் இந்த வருடத்திலே இருந்து நாங்களே செய்து வருகின்றோம். எனவே இந்த திட்டத்துக்கு உதவியாக இந்த தவக்காலத்திலே நீங்கள் சேகரிக்கின்ற அல்லது ஒருக்கின்ற அந்த விடயத்தை பணமாக்கி அதை உண்டியலிலே இட்டு தவக்கால உண்டியலிலே இட்டு உயிர்ப்பு ஞாயிறன்று இங்கு வழங்குமாறு கேட்டு நிற்கின்றோம். எனவே தவக்காலம் என்பது இந்த 3 விடயங்களினுடைய செயற்பாடுகளினுடைய முக்கியமான காலமாகும். இந்த தவக்காலத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வருகிற வாரத்திலே எங்களுடைய நெற்றியிலே பூசப்படுகின்ற சாம்பலோடு எங்களுடைய மனமாற்றத்துக்கான செயல்பாடுகளை ஆரம்பித்துக் கொள்ளுவோம். நாங்கள் மனம் மாறுவதன் ஊடாக உண்மையான நல்ல மனிதர்களாக கடவுளுக்கு வந்தவர்களாக
என்றுமே வாழுவதற்கு இந்த தவக்காலத்தை பயன்படுத்த முயற்சி எடுத்துக் கொள்ளுவோம். இந்த தவக்காலமானது எங்களுக்கு அருளின் காலமாக, மீட்பின் காலமாக, விடுதலையின் காலமாக அமைவதாக. நன்றி. மீண்டும் ஒரு செய்தியிலே உங்களை நான் சந்தித்துக் கொள்ளுகின்றேன். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே மறவாதே என்றும். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ?